வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் இளைஞராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவினை மொழிந்து விட்டார் என்றால், தன்னை முஸ்லிமாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார் என்றால், அவர் தான் விரும்பிய வகையில் வாழக்கூடாது. அல்லாஹ் விரும்பிய வகையிலே இஸ்லாம் போட்டிருக்கிற வட்டத்திற்குள்ளே நின்று இறைவன் போட்டிருக்கிற சட்டங்களை பேணிதான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பலதரப்பட்ட மனிதர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக பாடமாக மாற வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் பிற மக்களுக்கு பாடமாக, படிப்பினையாக, முன்மாதிரியாக, முன்னோடியாக திகழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கிய அறிவுரையாக இருக்கிறது. அல்லாஹ் இதை நமக்கு ஒரு பிரார்த்தனையின் வாயிலாக நமக்கு சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. நல்மக்கள் முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய மிக முக்கிய பிரார்த்தனை என்னவென்றால், இறைவா, என்னை இறையச்சவாதிகளுக்கு ஒரு முன்னோடியாக ஆக்கு, தலைவனாக ஆக்கு. என்னை பார்த்து பல பேர் படிப்பினை பெறுகின்ற வகையில் என்னுடைய வாழ்க்கையை மாற்று. இது ஒவ்வொரு முஸ்லிமும் கேட்க வேண்டிய பிரார்த்தனையாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நாம இந்த உலகத்தில் முஸ்லிமாக வாழ்கிறோம் என்றாலே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து விட்டோம் என்றாலே, நம்முடைய வாழ்க்கை பிற மக்களுக்கு பாடமாக அமைகின்ற வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். பலதரப்பட்ட மக்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும். அப்போதுதான் நான் இறைவனுடைய நல்லடியார்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துங்க, நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும், இந்த உலகத்தில் தனக்கான சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதாக இருந்தாலும், அத்தியாவசிய ஆடம்பர பொருட்களை தனக்காக தன்னுடைய வீட்டுக்காக வாங்கிக் கொள்வதாக இருந்தாலும், இன்றைக்கு எல்லாவற்றிலேயுமே வட்டி சர்வ சாதாரணமாக கலந்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் நான் வட்டி வாங்க மாட்டேன், வட்டி கொடுக்க மாட்டேன், வட்டிக்கு துணை நிற்க மாட்டேன், சாட்சியாக இருக்க மாட்டேன், வட்டியை பதிவு கூட செய்ய மாட்டேன் என்று வட்டியிலிருந்து முற்றும் முழுவதுமாக விலகி தன்னுடைய வாழ்க்கையை, தனக்கு என்ன பொருளாதாரம் கிடைக்கிறதோ, இறைவன் தனக்கு என்ன ரிசுக்கை அளித்திருக்கிறானோ, தான் என்ன சம்பாதிக்கிறானோ, அந்த குறைவான பொருளாதாரத்தில் கூட பரக்கத்தாக நிறைவாக வாழ முடியும், எந்த வட்டியினுடைய பின்னணியும் இல்லாமல் என்று உலகத்துக்கு ஒரு முஸ்லிம் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது, பல மக்களுடைய, மாற்று சமூகத்து மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? போங்க பாய், இந்த காலத்துல எப்படி வட்டி இல்லாம இருக்கிறது? இஎம்ஐ இல்லாம இந்த காலத்துல வாழ்றது சாத்தியமா? இந்த காலத்துல வட்டி இல்லாம நாம செயல்பட முடியுமா? வாழ முடியுமா? அப்ப உலகமே இன்றைக்கு வட்டி இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று போய்கொண்டிருக்கிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்த்தால் அவன் இருக்கின்ற வீடு வட்டி, இஎம்ஐ கட்டுறான், மாசம் வட்டி கட்டுறான். அவன் வச்சிருக்கிற போனு வட்டி, அவன் வீட்டில் ஓடுற டிவி வட்டி, அவன் ஓட்டுற பைக் வட்டி, இப்படி அவன் இருக்கக்கூடிய எல்லா, அவன் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே
பிறருடைய இடத்தில் பிறருடைய பொருளாதாரமாக வட்டியாகத்தான் இருக்கிறது. மாதந்தோறும் அந்த வட்டியை கட்டி கொண்டிருக்கிறான். எதுவுமே தனக்கு சொந்தமானதாக இல்லை. இப்படித்தான் இன்றைய காலத்தில் ஒரு மனிதனால் வாழ முடியும் என்று ஒட்டுமொத்த உலகமும் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, எனக்கு என்ன கிடைக்கிறதோ, இறைவன் எதை தந்திருக்கிறானோ அந்த குறைந்த பொருளாதாரத்தில் கூட மன நிறைவோடு என்னால் வாழ முடியும் என்று ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக செயல்பட்டு காண்பிப்பது, அவன் தன்னுடைய வாழ்க்கையை பிற மக்களுக்கு முன்மாதிரியாக வட்டி இல்லாமலும் வாழ முடியும் என்று எடுத்துக்காட்டாக காட்டுகிறான். உலகம் ஒரு போக்குல போறது அப்படிங்கிறதுனால, உலகம் ஒரு விஷயத்தை நோக்கி செல்லுகிறது என்கின்ற காரணத்தினால் அதற்கு நானும் அடிபணிய வேண்டும் என்று ஒரு முஸ்லிம் சென்று விடக்கூடாது. உலகம் வட்டியை தப்பா பார்க்கல, நானும் வட்டியில போய் விழுறேன், இஎம்ஐ எல்லாம் தப்பு இல்லைன்னு எல்லாரும் செய்யறாங்க, நான் மட்டும் செய்யறது தப்பா என்று ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. உலகமே சேர்ந்து ஒரு தப்பை ஆதரித்தால் கூட இஸ்லாம் அதை தடுத்திருக்கும் என்றால், கண்டித்திருக்கும் என்றால், அதிலிருந்து விலகி என்னால் வாழ முடியும் என்று உலகத்துக்கு பறைசாற்றுபவன் தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும். இப்படி ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை பிற மக்களுக்கு முன்மாதிரியாக அமைத்துக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று. அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலே தன் வாழ்க்கையை இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் அமைத்தார்கள். நபி தோழர்கள் அப்படித்தான் அமைத்தார்கள். இந்த இஸ்லாத்தை நோக்கி மக்கள் படையெடுத்து வர ஆரம்பித்தார்கள் என்றால், ஒட்டுமொத்த அரபீக தீபகற்பத்தையும் தன்னுடைய கருத்துக்களால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கட்டி போட்டார்கள் என்றால், இந்த இஸ்லாமிய சித்தாந்தத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு சில ஆண்டுகளில் மிகப்பெரிய பலம் பொருந்திய மார்க்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்கின்ற ஒரு தனி மனிதரால் மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ய முடிந்தது என்றால், நாவழி பிரச்சாரத்தை விட, சொற்கள் நிறைந்த பிரச்சாரத்தை விட நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து ஒட்டுமொத்த மக்களையும் கவர்ந்து இழுத்தது. இப்படி எல்லா மக்களுமே நபிகள் நாயகத்தை பின்பற்றி தன் வாழ்க்கையை முன்மாதிரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா மக்களும் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், இளைஞர்கள் அதில் கூடுதல் கவனமாக, கூடுதலாக தங்கள் வாழ்க்கையை முன்மாதிரியாக அமைத்துக் கொள்ளணும். பொதுவா இளைஞர்களிடத்துல பெரியவர்களை விட என்னால எல்லாமே முடியும்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இளைஞர்களிடத்துல இருக்கும். ஒரு வயசானவர் பெரியவர் பைக்கில் வேகமா போறாருன்னு வைங்களேன், வேகமா போறார், அவருக்கு ஏதாவது அவசர வேலை இருந்திருக்கும். அவர் எப்போதுமே 20லையும் 30லையும் போறவர் தான். அன்னைக்கு ஏதோ வேகமா போயிட்டார்னா இவனுக்கு ரோஷம் பொறுக்காது. பாத்தியா ஆள, போய் சேர போறார் போல இருக்கு, டிக்கெட் வாங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்றது மட்டும் இல்லாம, அவர் முன்னாடி இவன் போய் கொஞ்சம் முறுக்கணும் பைக்கை. அப்பதான் இவனுக்கு திருப்தியாகும். உங்களை விட என்னால ஸ்பீடா போக முடியும்னு நிரூபிக்கணும். அப்போ ஒரு இளைஞர்களிடத்தில், பெரியவர்களிடத்தில் போட்டி போட்டு தன்னுடைய ஆற்றலை நிரூபிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கட்டத்திலேயும் இளைஞர்கள் விரும்புகிறார்கள் என்றால், இந்த மார்க்கத்தை கடைபிடித்து ஒட்டுமொத்த உலகத்திற்கு முன்மாதிரியாக செயல்படுவது எல்லா முஸ்லிம்களின் மீதும் கடமை, பெரியவர்களின் மீதும் கடமை என்று இருக்கின்ற பொழுது, அந்த விஷயத்திலே இளைஞர்கள் போட்டி போட்டு தங்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்களாக மாற்றிக்கொள்வது இன்றைய சமுதாயத்தின் ஒவ்வொரு இளைஞர்களின் மீது அவசியமானதாக இருக்குது. அதுல போட்டி போடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் என்கின்ற ஒரு நபித்தோழர், இளைஞர், ஒரு டீனேஜ் பருவத்தில் உள்ளவர், இளைஞர், சமீபத்தில் திருமணமானவர், மிக நெருக்கத்தில் திருமணம் நடக்குது. இவர் மேல ஒரு புகார் வருது. என்ன புகார்? மனுஷன் 365 நாளும் வருஷம் முழுக்க நோன்பு பிடிக்கிறாரு,
ஒரு நைட்டுல குர்ஆன ஓதி முடிக்கிறாரு, இரவெல்லாம் நின்று வணங்கிக்கிட்டே இருக்கிறாரு, தொழுதுகிட்டே இருக்கிறாரு. இது புகாராக ரசூலுல்லாஹ்விடத்தில் எடுத்து வைக்கப்படுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து விசாரிக்கிறாங்க. விசாரித்து அவருக்கு ஒரு அறிவுரையும் சொல்றாங்க. இப்படி இருக்க கூடாது, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்றுவதும் மார்க்க அம்சம்தான். உன்னுடைய வழிபாடு என்பது இந்த கடமைகளை பாதிக்கின்ற வகையில் அமையக்கூடாது, உன்னை நீயே வருத்திக் கொள்ளக் கூடாது. இதையெல்லாம் அறிவுரையாக ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அவருக்கு கட்டளை இடுகிறார்கள். ஒரே நைட்டில் குர்ஆன் முடிக்கிறீல, அப்படி முடிக்காத, ஒரு வாரம் எடுத்துக்க. ஒரு வாரத்துல குர்ஆனை முடி. ஒரு நைட்ல குர்ஆனை முடிக்கிறதெல்லாம் நம்ம விட்டுடு, ஒரு வாரம் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா தொழுதுகிட்டே இருக்கிறீல, அப்படி தொழக்கூடாது, அப்படி தொழாத. தூங்கு, கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய, தொழு, தூங்கு, தூக்கத்தையும் நிறைவேற்று, தொழுகையை நிறைவேற்று. வருஷம் ஃபுல்லா நோன்பு நோக்குறீல, அப்படி பிடிக்க கூடாது. அதிகபட்சம் உனக்கு நான் தரக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு பிடிச்சிக்க. அதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிடித்த நோன்பு, அதுதான் சிறந்த நோன்பு. டெய்லி பிடிக்கிறது கூடாது. இப்படி ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றாக ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்ல இவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸ்தத்திஉ மின் ذلك, இதை விட நான் அதிகம் செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறேன். என்னிடத்திலே ஆற்றல் இருக்கிறது, என்னிடத்திலே இளமை இருக்கிறது. வயோதிகர்கள் பெரியவர்கள் இடத்தில் பெரியவர்களுக்கு முடியாததெல்லாம் என்னால் முடியும். என்னிடத்திலே இளமை என்கின்ற வலிமையை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த வலிமையை, அந்த ஆற்றலை அல்லாஹ்வின் வழியிலே கழிக்க விரும்புகிறேன். என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே கழிக்க விரும்புகிறேன். நான் இதை விட அதிகம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுதும் கூட அதிகபட்சம் நீ இவ்வளவு செஞ்சுக்கணும் ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. ஒரு இளைஞன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், போட்டி போட வேண்டும். எதிலே? பைக்கில் வேகமா போறதிலே இல்ல, கேலி பண்றதிலே இல்லை, கிண்டல் பண்றதிலே இல்லை. எதில் போட்டி போட வேண்டும் என்றால் வணக்க வழிபாடுகளில் பெரியவர்களோடு போட்டி போட வேண்டும். இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக இஸ்லாத்தின் சட்டங்களை நடைமுறைப்படுத்தி வாழ்வதிலே போட்டி போட வேண்டும். தங்களுடைய வாழ்க்கை தன்னிடத்திலே இளமை இருக்கின்ற பொழுது அந்த இளமையினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் இஸ்லாத்தின் சட்ட திட்டங்களை கடைபிடித்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் ஒரு முன்மாதிரி இளைஞராக வாழ்ந்து காட்டுகிறேன் என்பதிலே போட்டி போட வேண்டும். அப்படி இன்றைக்கு இளைஞர்களை பார்க்க முடிகிறதா? இன்றைய இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? தன்னுடைய ஆற்றலை எல்லாம் அவன் எதிலே செலவழிக்கிறான்? போனு தான் உலகம். ஸ்மார்ட் போனு தான் இன்னைக்கு அவனுடைய ஒட்டுமொத்த உலகமாக இருக்கிறது. தன்னுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் அதில் தான் பயன்படுத்துகிறான். தன்னுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் அந்த போனுக்காக இழக்கிறான். தன்னுடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் அந்த போனிலே கழிக்கிறான். அவனையும் அந்த போனையும் பிரித்து பார்க்க முடியாத இரட்டை பிறவிகளாக தன் கையோடு ஒட்டிக்கொண்ட ஒரு சாதனமாக போனோட எப்போதும் திரிகிறான். ரோட்ல போய்கிட்டே இருப்பான். போய்கிட்டே இருக்கும் பொழுது பள்ளம் மேடு தெரியாது. நடந்து போறான்னா கையில் இப்படி போன் இருக்கும், இப்படியே போனை பார்த்துக்கிட்டே தான் போவான். திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்து பாருங்க, நீங்க எங்கேயும் போய் பார்க்க வேணாம். நம்ம வீட்டில் நம்ம பசங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போனை நம்ம ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறோம்ல, அந்த போனில் அவன்ற செயல்பாடு எப்படி இருக்குது பாருங்க. வீட்டில் நீங்க எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்க, அவன் மட்டும் தனியா ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருப்பான். ஒரு வீட்டினுடைய ஒரு மூலையில் உட்கார்ந்து இருப்பான், போனும் கையுமாவே உட்கார்ந்து இருப்பான். போன்ல சார்ஜ் குறையும், அந்த சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணுவான். சார்ஜ் ஏற அந்த 1 மணி நேரம் கூட அவனால பொறுக்க முடியாது. பாப்பா போனை யூஸ் பண்ணுவான், திடீர்னு பார்த்து சிரிப்பான். என்னடா நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது, போன்ல பார்த்து சிரிச்சம்பான். போனே எப்போது பார்த்தாலும் அந்த போனும் கையுமா தான் இருப்பான். பார்க்கிறோமா இல்லையா?
ஒரு காலத்திலே குனிந்த தலை நிமிராத பிள்ளைகள் என்றால் நல்ல பிள்ளைகளுக்கு இலக்கணமா சொல்லப்பட்டுச்சு. பொண்ணு பார்க்கறவங்க மாப்பிள்ளை பார்க்கறவங்க குனிஞ்ச தலை நிமிராத பிள்ளையா பாருங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணுனா என்ன? போனை பார்க்கிற பொண்ணு தான் குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணு. அவ கட்டிக்கிட்ட அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சு. அவன் இன்னைக்கு குனிஞ்ச தலை நிமிராத பொண்ணுங்கிற இலக்கணமே மாறிடுச்சு, ட்ராக்கே மாறிடுச்சு. அப்ப இன்றைக்கு இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, இளம் ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்துல இந்த போனுடைய பயன்பாடு என்பது அபரிமிதமாக இருக்கிறது. உலகமே அதுதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தங்களுடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் செலவழிக்கிறாங்க. சில பேரை பார்த்தா எத்தனை மணிக்கு நீ தூங்குவன்னு கேட்டா ஒரு மணி 2 மணி ஆயிடுங்கிறான். சாதாரணமா நீ 2 மணிக்கு தூங்குறீன்னா எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? ஒரு 9 மணி ஆயிடும். அது எதுக்காக? காலேஜ் ஸ்கூலுக்கு போறதுக்காக. இல்லைன்னா 12 மணி ஆயிடும். விடியறதே நான் 12 மணிக்கு தான். 2 மணி வரை அப்படி என்னப்பா செஞ்ச? படிச்சியா? ஏதாவது அறிவை வளர்த்துக்கிட்டியா? இல்ல, போனு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, போன்ல அப்படி என்னதான் பார்த்தேன்? ரீல்ஸ், இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, ஃபேஸ்புக்கு, இது போன்ற வலைதளங்களிலே பதிவிடப்படுகின்ற ரீல்ஸ், அதிலே கணவன் மனைவியாக இணைந்து அவர்கள் கூத்து கும்மாளம் அடிக்கக்கூடிய வீடியோக்களை, தன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த விதத்திலையும் பயன் தராத பல கேளிக்கைகளை, ஒரு இஸ்லாமிய இளைஞன் எதையெல்லாம் பார்க்க கூடாதோ, ஒரு முஸ்லிம் எதையெல்லாம் காணக்கூடாதோ அதையெல்லாம் ரீல்ஸ் என்கின்ற பெயரிலே இந்த உலகம் பதிவிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது, அதை இன்றைக்கு சர்வ சாதாரணமான பழக்கமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்கையிலேயும் நுழைந்திருக்கின்ற பொழுது, அதை விட்டு துறந்து வராமல் அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஓபன் பண்ண, 3 மணி நேரம் எப்படி ஓடுனுச்சுன்னே தெரியல. இப்பதான் ஓபன் பண்ண. சரிப்பா, நீ புக் எடுத்து படிச்சிருக்கியா? புக்கை எடுத்தா 1/4 மணி நேரத்துல கண்ணெல்லாம் கனமாகுது, மண்டையில ஏதோ ஒன்ன தூக்கி வச்ச மாதிரி பாரமாகுது, கடைசியில நான் தூங்கிடுறேன். புக்கை 1/4 மணி நேரம் வைக்க முடியல, ஆனா போனு 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக 14 மணி நேரங்கள், 15 மணி நேரங்கள் போனை உபயோகிக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய ஒரு நாளின் பெரும்பகுதியை போன்ல கழிக்கிறாங்க. கேம்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய கேம்கள் எல்லாம் இளைஞர்களிடத்தில் வன்முறையை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. அவன் அடி, இவனை துரத்து, இவனை கொள்ளு, இதான் இவங்க விளையாடக்கூடிய கேம். இந்த வன்முறை எப்படி அவர்களுடைய உள்ளத்திலே வன்முறையாக தன்னை சுற்றி நடக்கிறதை தெரியாமல், அறியாமல், புரியாமல் ஆக்குகிறது என்றால், நீங்க ஒன்னும் செய்ய வேணாம். அவன் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது, அல்லது அவன் போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, அவன் கையிலிருந்து போனை பிடுங்க உங்க பிள்ளைகிட்ட இருந்து. அடுத்து ஒரு 5 நிமிடத்துக்கு அவன் உங்க பிள்ளையே கிடையாது, மிருகமா இருப்பான். ஒவ்வொரு வீடுகள்லையும் நடக்குதா இல்லையா? போன் அவன் கையிலிருந்து வாங்கிட்டீங்கன்னா அவன் உங்க பிள்ளையே கிடையாது. போன் அவன் கையில் இருக்கிற வரையும் தான் உங்க பிள்ளையா அவன் இருப்பான். உங்க வீட்டுல பிள்ளையானாலும் என்ன, உங்க பேச்சை கேட்டு நடப்பானா? நீங்க அடுப்படியிலிருந்து கூப்பிடுவீங்க, டே அப்துரம்மா, டே அப்துரம்மா, அவனுக்கு எல்லாம் இங்கதான் இருக்கும். நீங்க கிட்ட போய் அவன்கிட்ட இருந்து போனை வாங்குற வர, எப்பம்மா கூப்பிட்ட அப்படின்பா. ஏன் கவனம்லாம் அதுல. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்னைக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குது, யார் இருக்கிறாங்க, வீட்டில் என்ன நடக்கிறது, யார் வந்து செல்லுகிறார்கள், எதுவும் தெரியாமல் தன்னுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் நேரத்தையும் போன்களிலே இன்றைக்கு இளைஞர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். கேம்களிலே செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், ரீல்ஸ்களிலே செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ரீல்ஸ்களும், கேம்ஸ்களும், சினிமாக்களும், திரைப்படங்களும் இன்றைக்கு அவர்களுக்கு ஊட்டக்கூடியது என்ன? இஸ்லாத்தை போதிக்கிறதா? நல்ல விஷயங்களை போதிக்கிறதா? ஒழுக்கத்தை போதிக்கிறதா? ஒழுக்க வீழ்ச்சியை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. சிகரெட்டு பிடிப்பதுதான் ஒரு இளைஞனுடைய துணிச்சலை நிரூபிக்கக்கூடிய காரியம் என்று சினிமா படங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறது. போதை பழக்க வழக்கங்களுக்கு சினிமா காட்சிகள் போதை பொருட்களை சர்வ சாதாரண நடைமுறை பொருட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. கேம்கள் வன்முறை வெறியாட்டங்களை சாதாரண விஷயங்களாக மனிதர்களுடைய உள்ளத்தில், இளைஞர்களுடைய உள்ளத்தில் அவர்களையே உணராமல் விதைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வெறியாட்டம் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது?
கேம்களிலே சுட்டு கொண்டிருந்தவன், கேம்களிலே அடுத்தவனை தாக்கி கொண்டிருந்தவன், அந்த கேம்ல இன்னொருத்தவன் தோத்துட்டங்கிறதுக்காக எவன்கிட்ட தோத்தானோ அவனை தேடி போய் கொலை செய்யறான். எங்க? இதே தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வு. ஒரு சில ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு. பப்ஜி கேம் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். ஒரு கேம்ல எங்கோ இருந்த இன்னொருத்தன் வந்து ஜாயிண்ட் ஆகுறான், இவனும் ஜாயிண்ட் ஆகுறான். அவனால இவன் தோத்துட்டாங்கிறதுனால இவன் அவனை போய் தேடி போய் கொன்னுட்டு வந்தான். யாரு? 15 வயசு பையன். சாதாரணமா நினைக்கிறோம், புள்ள விளையாடத்தானே செய்யறான், புள்ள கொஞ்ச நேரம் ஸ்கூலுக்கு. இன்னைக்கு தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய செல்லங்கள் தான் இளைஞர்களை மிகப்பெரிய தவறிலே தள்ளுகிறது. புள்ள விளையாடத்தானே செய்யறான், புள்ள வந்து ஸ்கூல் விட்டு வந்து அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணாமா? அவன் அப்படி என்னத்தான் செஞ்சுட்டு வந்தான் ஸ்கூல்ல? ஸ்கூல்ல அப்படி என்ன செஞ்சுட்டு வந்தான் அவனுக்கு ரிலாக்ஸுக்கு? மொத்த நேரத்திலையும் கணவர் உழைச்சிட்டு வருவார், வேர்வை சிந்திட்டு வருவார், வெயில்ல அளந்து செறிஞ்சிட்டு வருவார், தான் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அவர் ரிலாக்ஸேஷன் கேட்கறது கிடையாது, அவருக்கு பெண்கள் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதும் கிடையாது. வந்த உடனே தான் 1000 பிரச்சனை வரும். ஆனா இவன் ஏதோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே இவனுக்கு தாய்மாருக்கு ரிலாக்ஸ் கொடுக்குறாங்களே. என்ன, அவன் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வச்சிடுவான், அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணாமா? அப்ப எங்க போய் நம்ம இளைஞர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறோம், எங்க போய் விட்டு கொண்டிருக்கிறோம்? நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நரகத்தின் பாதையை வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நரகவாதிகளுடைய பண்புகளை பற்றி சொல்லுகிறான். மா சலக்கக்கும் ஃபி சக்கர், சக்கர் என்கின்ற நரகத்திலே உங்களை சேர்த்தது எது என்று நரகவாதிகளிடம் கேட்கப்படுகின்ற பொழுது அந்த நரகவாதிகள் பதிலளிப்பார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், நான் தொழுபவனாக இல்லை. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நான் ஏழைக்கு உணவளிப்பவனாக இல்லை. வ குன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணானவர்களோடு சேர்ந்து வீணான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன், அதனால் இந்த நரக படுகொலியிலே வீழ்ந்து கிடக்கிறேன் என்று நரகவாதிகள் சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறானே. இது இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பொருந்தக்கூடிய பண்பாக இருக்குதா இல்லையா? பாங்கோசை எழுப்பப்படுகின்ற பொழுது பள்ளிவாசலை நோக்கி நம்முடைய வீட்டு இளைஞர்கள் சென்று விடுகிறார்களா? எத்தனை இஸ்லாமிய இளைஞர்களால் ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களுடைய வரிசைகள் எல்லாம் நிரம்புகிறது. பள்ளிவாசல்கள் என்றாலே முதியோர்கள் ஒதுங்கும் இடமாக இன்றைக்கு மாறி வருகிறதே. இளைஞர்களுடைய இருப்பிடமாக, இளைஞர்களுடைய ஒதுங்குமிடமாக, இளைஞர்களின் தங்குமிடமாக, இளைஞர்கள் உருவாகும் வளரும் இடமாக இருக்க வேண்டிய பள்ளிவாசல்கள் இன்றைக்கு இளைஞர்கள் இல்லாமல் காற்று வாங்கி கொண்டிருக்கிறதே. நம்ம வீட்டு பிள்ளைகளை பாங்கோசை கேட்டவுடனே தகப்பனார்கள், தந்தைமார்கள் வா தொலை போவன்னு அழைச்சிட்டு போறவங்க எத்தனை பேர்? உட்கார்ந்துகிட்டு நீ தொலை போடான்னு சொல்லக்கூடாது, வா தொலை போவன்னு அழைத்து கொண்டு செல்பவர்கள் எத்தனை பேர்? ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போறான்னா லுஹர் அசர் அங்க தொழணும், மற்ற நேரத்தில் ஃபஜர் மக்ரிப் இஷா இதையெல்லாம் பள்ளிவாசலுக்கு சென்று நிறைவேற்றுகின்ற வகையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்குகிறோமா? வழிகாட்டுகிறோமா? அறிவுரை சொல்லுகிறோமா? பள்ளிவாசலுக்கு பிள்ளைகளுடைய தகப்பனார்கள் அழைத்து செல்லுகிறோமா? அப்ப தொழுகையை இழக்கிறான், வீணான காரியங்கள்ல ஈடுபடுறான். கேம் என்ன பயனா? இந்த செல்போன்ல நேரத்தை செலவழிக்கிறானே, குர்ஆன் ஓதுறானா, ஹதீஸ் கேட்கிறானா, பயானு கேட்கிறானா, கிராத் கேட்கிறானா, ரீல்ஸ் பார்க்கிறான். அந்த ரீல்ஸ்ல என்ன, ஒரு ஜோடி வரும், உலகத்திலேயே அவன மாதிரி புருஷன் பொண்டாட்டி கிடையாதுங்கிற மாதிரி அந்த ரீல்ஸ்ல 2 பேரும் நடிப்பான். இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தன் மனைவிக்கு திருமண நாள்னு சொல்லி என்ன மாதிரி யாரும் என் மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்ண முடியாதுன்னு என்னென்னமோ வந்து செஞ்சான். பூவை வந்து மேலே இருந்து கொட்டுறான், கீழே எல்லாம் கமெண்ட், எல்லாம் வேலை வெட்டி இல்லாத தானே, கீழே எல்லாம் கமெண்ட் என்ன, இதை போன்ற திருமணமான ஜோடியை பார்க்கவே முடியாது, திருமணத்துக்கு பின்பும் உங்களுக்கு காதல் பொங்கி வழிகிறது. இவன் கமெண்ட்ல இவனுக்கு என்னமோ காசு வர மாதிரி, இவனுக்கு ஏதோ இவன் இந்த ரீல்ஸை பார்த்தா ஏதோ பயன் இருக்கிற மாதிரி. கடைசியில் என்ன,
2 பேருக்கும் 1 மாசத்துக்கு முன்னாடி டைவர்ஸ். என்னடா 2 மாசத்துக்கு முன்னாடி தான் திருமண நாளை ஒட்டுமொத்த உலகமே உங்களை பார்த்து மெச்சிற வகையில கொண்டாடினீங்க, 1 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைவர்ஸ்ல வந்து நிக்கிறீங்க. அது எல்லாம் நடிப்பு, போலி. தன்னுடைய சம்பாத்தியத்துக்காக ரீல்ஸ் மூலம் வீடியோ எடுத்து தனக்கு காசு வர வேண்டும் என்பதற்காக அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை உட்கார்ந்து இவன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கேளிக்கைகளையும் கூத்துக்களையும் அந்நிய பெண்களையும் இசை நிகழ்ச்சிகளையும் ரீல்ஸின் மூலமாக இன்றைக்கு இளைஞர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறானே, இது அவனை சுவனத்துக்கு அழைத்து செல்லுமா? நம்ம புள்ள போன் தானே பார்க்கிறான்னு விடுறோமே, மற்ற புள்ள மாதிரி என் புள்ள வெளியே போய் எங்கேயும் சுத்துறது கிடையாது, வீட்டில் உட்காந்து போன் தான் பார்ப்போன்னு விடுறோமே, அந்த போன் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நரகத்தின் பாதைக்கு அழைத்து செல்கிறது. அவன் நேரம் முழுவதையும் அதுல இழக்கிறான். அப்ப இப்படி இன்றைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய வழிகேட்டுல மிகப்பெரிய தவறுல போய் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போன் அவர்களை மதிமயக்கி கொண்டிருக்கிறது, அவர்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்கிறது, கேம் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை சிதைக்கிறது, சின்ன பின்னமாக்குகிறது. அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்ட்ட பொறுப்புணர்வு என்பது ரொம்ப குறைந்து வருது. என்ன பொறுப்புணர்வு? ஒரு வீட்டிற்கு தான் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், அவன் மார்க்கத்தை கடைபிடிக்கிறாங்கிறதெல்லாம் அதுக்கும் வருவோம். முதல்ல அவன் வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக இன்றைய இளைஞன் ஒரு பொறுப்புள்ள இளைஞனாக உருவாகிறானான்னு கேட்டா அதுவே இல்லை. தகப்பனார் கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டத்தினுடைய துளியையும் அவன் உணர்வது கிடையாது. தகப்பனார் ஒரு பக்கம் கண்ணீர் சிந்துறார், இவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், நான் அன்றாடங்காட்சி கூலி வேலை பார்க்கிறேன், கூலி வேலை பார்த்து என்னால என்ன முடியுமோ இவனுக்கு செஞ்சு கொடுத்தேன், இவனை படிக்க வச்சேன், லட்சக்கணக்கில் கொட்டுனேன், கடைசியில் அரியர்னு வந்து நின்னா, சரி எப்படியாவது இவனை அதுல முன்னேற்றி வேலைக்கு சேர்த்து விடலான்னு அதுக்கு கொஞ்சம் காசு செலவழிச்சேன், வேலை பிடிக்கலன்னு வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். நான் உழைச்சேன், 30 வருஷமா உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், 40 வருஷமா உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், வேர்வை சிந்திக்கிட்டு இருக்கிறேன், என் புள்ள தலையெடுத்து என்னை உட்கார வைத்து சோறு போடுவான் என்று எண்ணினேன், அவனுக்கு இன்னும் பொறுப்புணர்வே வரவில்லை என்று கண்ணீர் சிந்துகின்ற தகப்பன்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த கண்ணீரின் வேதனைகளை இன்றைய இளைஞர்கள் உணர்கிறார்களா? உணரலையே. அப்ப இந்த பொறுப்புணர்வை எல்லாம் இந்த போன்ல அவங்க செலுத்துற கவனம் அவனுக்கு இல்லாம ஆக்குது, சிதைக்குது. இதை உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இன்றைக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல இளைஞர்கள் அடைவது மிக தாமதமாக ஆவதற்கும் மெச்சூரிட்டியை விட்டு தூரமாக இளைஞர்கள் இருப்பதற்கு காரணம் போன்ல அவங்க மூழ்கி கிடப்பதுதான். யதார்த்த உலகத்தை மறந்து செல்போன்கிற மாய உலகத்துல அவங்க சிக்கி கிடக்குறாங்க. ரீல்ஸ் தான் உண்மை நம்புறான், கேம் தான் உண்மை நம்புறான், சினிமா தான் உண்மை நம்புறான். தான் வாப்பா தன்னுடைய தகப்பனாரு கண்ணு முன்னாடி படுற கஷ்டம் அவனுக்கு தெரிகிறது கிடையாது. அப்ப இன்றைய இளைஞர்களுடைய போக்கு என்பது, பொறுப்புணர்வு என்பது தூரமாக இருக்குது, அதை மறந்து செயல்படுகிறார்கள் என்பதை நாம உணர வேண்டும். ஒரு இளைஞன், ஒரு முஸ்லிம் இளைஞன் எப்படி இருக்கணும்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞர், சஹாபி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்கிறார். போய்கிட்டு இருந்தவர் எதிர்த்தப்புல ஒரு ஆளை பார்க்கிறார். பார்த்த உடனே இவர் போன வாகனத்திலிருந்து, இவர் போன ஒட்டகத்திலிருந்து இவர் கீழே இறங்கிறார். கீழே இறங்கி நின்னுக்கிட்டு இருந்தவரை ஒட்டகத்தில் ஏத்திக்கிறார். இவர் பாலைவனத்தில் எப்படி வெயில் அடிக்கும், உச்சந்தலையை சுட்டரிக்கும், இவர் தலைப்பாகை போட்டிருக்கிறார். வாகனத்தில் ஏத்துனார்ல, அவர் தலையில இந்த தலைப்பாகை போட்டு நீங்க போட்டுங்க, வெயிலில் இருந்து நீங்க தப்பிச்சிங்கன்னு கொடுக்கிறார். சுத்தி இருந்த மக்கள்லாம் கேட்கிறாங்க, இப்னு உமர் அவர்களே, இவ்வளவு கண்ணியப்படுத்துறீங்களே, இவ்வளவு மரியாதை செய்றீங்களே, அவர் ரொம்ப முக்கியமான ஆளோ, யார் அவரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு இளைஞனை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர் வேற யாரும் இல்ல,
அவருடைய தகப்பனாரும் என்னுடைய தகப்பனார் உமரும் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் தெரிஞ்சவங்க, சிநேகிதர்கள். ரசூல்லா ஒரு செய்தியை சொன்னாங்க, இன்ன அபர்ரல் பிர், நன்மைகளில் மிக உச்சக்கட்ட நன்மை என்னவென்றால் சிலத்துல் வலதி லி அஹ்லி உத்தி அபிஹி, தன்னுடைய தகப்பனாருக்கு யாரெல்லாம் நேசத்திற்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து வாழ்வது, அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்வதுதான் நன்மைகளில் உச்சபட்சமான நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் சொன்னாங்க. அதனால தான் நான் இறங்கிக்கிட்டு அவருக்கு வாகனத்தை கொடுத்தேன், என்னுடைய தலைப்பாகை அவருக்கு கொடுத்து கண்ணியப்படுத்தினேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார் என்றால், இவர்தான் பொறுப்புள்ள இளைஞர். தன்னுடைய தகப்பனாருக்கு தெரிந்தவர்களுக்கு இவ்வளவு கண்ணியப்படுத்தினார்னா தகப்பனாருக்கு எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருப்பார். இன்னைக்கு தகப்பனாருக்கே கண்ணியப்படுத்த மாட்டேங்கிறானே. போனை வாங்கிட்டீங்கன்னா அவன் பேசுற பேச்ச காது கொடுத்து கேட்க முடியாது. ஏதோ விரோதிக்கும் சண்டை நடக்குதுன்னு வெளியில இருக்கிறவங்க நினைக்கிற அளவுக்கு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை நடக்கும் வீட்டில். சீ என்று கூட சொல்லக்கூடாது பெற்றோரை பார்த்து என்று இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருக்கின்ற இளைஞர்களுடைய செயல்பாடு இவ்வளவு மோசமாக இன்றைக்கு போய்கிட்டு இருக்கு. போன்லையும் கேம்லையும் பைக்கிலையும் தான் இன்றைய இளைஞர்களின் கவனம் இருக்குது. இளைஞர்கள் தங்களுடைய மார்க்க விஷயத்தில் பேணுதலோடு இருக்க வேண்டும். பள்ளிவாசலை நோக்கி புறப்பட வேண்டும். வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்புகளாக பாங்கோசை கேட்டவுடனே ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று இறைவனுடைய அழைப்பு கொடுக்கப்பட்ட உடனே இளைஞர்கள் பள்ளிவாசலை நோக்கி புறப்பட்டு படையெடுக்க வேண்டும். அவர்கள்தான் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள். அந்த இளைஞர்களை உருவாக்குகிற வரை நம்முடைய சீர்திருத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அறிவுரை சொல்லணும் இளைஞர்களுக்கு. நம்ம வீட்டு இளைஞர்களுக்கு மார்க்கத்தை போதிக்கணும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு நாம மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தை நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருக்கிறோம். சின்ன வயசுல மதரசாவில் போய் சேர்த்து விடுவோம், ஓதுவான். மக்தப் மதரசால அலிஃப் பா தான் ஓதிக்கிட்டு இருப்பான். அப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறவன் நல்ல உருவாகுவான். ஒரு 5வது 6வது படிக்கும் பொழுதெல்லாம் நல்ல பள்ளிவாசலோடு ஈடுபாடா இருப்பான். 8th வருவான், 9th வருவான். அதோட வீட்டில் தான் நம்ம தான் சொல்லுவோம், அடுத்த வருஷம் பப்ளிக் வருது, டியூஷன் போவணும், நீ மதரசாவுக்கு போவாத. அங்க அவனுக்கு கட்டாகும் மார்க்க தொடர்பு, பள்ளிவாசல் தொடர்பு அங்க தடைபடும். நல்ல ஆர்வமாக வந்து கொண்டிருந்தவனை நாமே உலக கல்வி என்கின்ற பெயரிலே தடுத்து நிறுத்துகிறோம். உலக கல்வி வேண்டும் தான், மாற்று கருத்தில்லை. இறைவனை மறந்து, தொழுகையை மறந்து, பள்ளிவாசலை மறந்து கிடைக்கின்ற உலக கல்வியை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த இளைய தலைமுறையினர் இன்றைக்கு ஒழுக்க வீழ்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மார்க்கம் மறந்து போன காரணத்தினாலதான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அழகான அறிவுரையை கொடுக்கறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு இளைஞர்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய அறிவுரை. யஹ்ஃபலில்லா யஹ்ஃபலுக், அல்லாஹ் விஷயத்துல நீ கவனமா பேணுதலாயிரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இதை சொல்லி கொடுத்து வளங்க. நீ 9th படிச்சிட்டியா, பப்ளிக்கு தயாராகணும். மக்தப் மதரசா போனதெல்லாம் போதும், நீ மதரசா போனதெல்லாம் போதும், டியூஷன் போண்டு அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தூரமாக்குறோமே, அப்படி சொல்லி கொடுக்க கூடாது. அல்லாஹ் விஷயத்தில் நீ கரெக்டாரு, தொழுகையில கரெக்டாரு, பள்ளிவாசலோடு தொடர்புல இரு, மார்க்க பேணுதலை கடைபிடி, அல்லாஹ்வுடைய விதித்திருக்கிற சட்டதிட்டங்களை பேணி நட, ஹராம் ஹலாலை கவனித்து உன் செயல்பாட்டை அமைத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பா, இறை உதவி உன்னை தேடி வரும் சொல்லி வளங்க. இப்படி உருவாக்குகிற பொழுதுதான் நம்ம இளைஞர்களை நாம சரியான வழி நடத்த முடியும், முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்களாக உருவாக்க முடியும். அப்ப மார்க்க விஷயத்தில் அவர்களை பேணுதல் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். நம்ம பெற்றோர் விஷயத்துல பொறுப்புணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக அவர்களை வளர்க்கணும். இன்னைக்கு பல பெற்றோர் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? அங்கதான் நம்ம தப்பு பண்ற விஷயமே அதுலதான். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றோம்ல, அங்கேயே ஒரு பிள்ளையை வளர்ப்பதிலே நாம் தோத்து போகிறோம்.
நான் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு நம்ம ஆசைப்படலாம், தப்பு இல்லை. ஆனா நாம என்னெல்லாம் கஷ்டப்படுறோம், எப்படி ரத்தத்திலையும் வேர்வையிலை நின்று வெயிலிலே அலைந்து திரிந்து நாம் காசை கொண்டு வந்து நம் குடும்பத்துக்காக கொட்டுகிறோம். வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் தன்னுடைய குடும்பம் இங்கே நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஹுபுஸை டீயிலே முக்கி திண்டுவிட்டு தனக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தை மிச்சம் பண்ணி இங்கே அனுப்புகிறார்கள். பிள்ளைக்கு தெரியணும், தாயும் தன் தகப்பனும் தன்னை வளர்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதை சொல்லி கொடுத்து வளங்க. கஷ்டத்தை காட்டாம வளர்க்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா என்ன கஷ்டப்படுறோம்னு ஒரு தகவலாவது அவனுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் எனக்கு ஐபோன் வாங்கி கொடுங்க, புது மாடல் ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுங்கன்னு அடம்பிடிக்க மாட்டான். தினக்கூலியாக அன்றாடங்காட்சியாக இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பொருளாதாரத்தில் அடுத்து இவனுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. எனக்கு நீங்க பைக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவான். இதெல்லாம் எங்கிருந்து வருது? கஷ்டம் தெரியாம என் பிள்ளைய வளர்க்கணும்னு கஷ்டத்தை சொல்லாமலேயே வளர்க்குறோமே, அங்க பிறக்குது. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இளைஞர்கள் தங்கள் பெற்றோர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களை எவ்வளவு வலியுறுத்துகிறது என்றால், நீ இறைவனை வணங்குவதற்கு அடுத்தபடியாக நீ பேண வேண்டிய மிக முக்கிய கட்டளை பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்பதுதான். சீ என்று கூட அவர்களை பார்த்து நீ சொல்லக்கூடாது. மார்க்கம் போதிக்கிறது, உனக்கு பெற்றோர் இருந்து அவர்கள் வயோதிகத்தை அடைந்து நீ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெறவில்லை என்றால் உன் மறுமை வாழ்வு நாசமாகட்டும்ங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவ்வளவு பார்த்து பார்த்து நம்முடைய பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யணும். ஆனா இன்னைக்கு அப்படி நடக்குதா? பெற்றோரை தாறுமாறாக பேசுகின்ற பிள்ளைகள், பெற்றோரை கண்ணிய குறைவாக நடத்துகிற பிள்ளைகள், பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தராத பிள்ளைகள். பெற்றோர் தகப்பனார் உழைத்துக் கொண்டே இருந்தார், கடைசியில் அவரை உட்கார வைத்து அவருக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு, மரியாதை செய்வதற்கு, கண்ணியம் செய்வதற்கு தயாராக இல்லாமல் தன் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள். எங்க போய் முடிய போகுது இது? முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்களா? இந்த இளைஞர்களுடைய போக்கு எங்க போய்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. உலகம் உன்னை காட்டுதுல ஒரு பிம்பத்தை, அதை செஞ்சாதான் நீ நல்ல கெத்துன்னு இளைஞருக்கு சொல்லி கொடுக்குது. நீ பெற்றோர் பேச்சு கேட்டு நடக்கிறவன்லாம் பழம், பெற்றோர் பேச்சு கேட்டு நடக்கிறவன்லாம் சாம்பிராணி, பெற்றோர் பேச்சு கேட்டு நடக்கிறவன்லாம் அவன் தைரியம் இல்லாதவன். இப்படி உலகம் பதிய வைக்குது, சினிமா பதிய வைக்குது, போனு பதிய வைக்குது, அவன் கூட இருக்கிறவன் பதிய வைக்கிறான். இப்படி பதிய வைக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் இளைஞன் எப்படி இருக்கணும்? நீ உன் பெற்றோரை மதிக்கவில்லை என்றாலும் என் பெற்றோரை நான் மதிப்பேன்னு அவனுக்கு பாடமாக இருப்பதற்கு பதிலா இந்த உலகம் பெற்றோரை மதிக்காம நடக்கிறது தான் கெத்துன்னு காட்டுத, அதுல இவன் போய் விழுந்துடுறானே. பெற்றோரை மதிப்பதுதான் இளமையின் வலிமையை தீர்மானிக்க கூடியது என்று ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்கள் பாடமாக இருக்க வேண்டாமா? அதுக்கு மாத்தமா உலகமே மதிக்கலையில பெற்றோரை நான் மட்டும் ஏன் மதிக்கணும், நானும் மதிக்காம போறேன்னு உலகம் போற போக்குக்கு போறான். இப்படி இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை என்பது மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்ப மார்க்கத்தில் சரியா இருக்கணும், பெற்றோர்கள் விஷயத்துல சரியா இருக்கணும். அடுத்து இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இருக்கணும். சமூகத்தின் மீது என்ன அக்கறை? நம்முடைய இந்த இஸ்லாமிய சமுதாயம் மேம்பட வேண்டும், நம் இஸ்லாமிய சமுதாயம் நல்ல உயர்நிலையை அடைய வேண்டும். அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களின் கையில் தான் இருக்கிறது. அவர்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும். எப்படி? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய சமுதாயம் எவ்வளவு பாதிப்படையுதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. முஸ்லீமுக்கு இந்த இந்தியா நாட்டில் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது தெரியல. விஜயுடைய கடைசி படம் என்ன, விஜயுடைய கட்சி பேர் என்ன, அந்த நடிகர் இப்ப என்ன அவார்டு வாங்கினாரு, இவருடைய அடுத்த படம் என்ன, அஜித் பைக் எடுத்துட்டு திரும்பிட்டாரா இல்லையா, இதுதான் இன்னைக்கு இளைஞனுடைய தேட்டமாக இருக்குது போன்ல. சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு பெரிய இன்னலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது.
மத்திய ஒன்றிய அரசு சட்ட திருத்தங்களின் மூலமாக இஸ்லாமிய அரசுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகங்களை இழைத்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் வக்ஃபு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சு. இஸ்லாமியர்களுடைய சொத்தை கொள்ளைப்புற வழியாக சூறையாடக்கூடிய ஒரு சட்ட திருத்தம். அதை பத்தி இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரியல. இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நம்ம சொத்தை ஒருத்தவன் எடுக்க வரதும் தெரியல, ஒண்ணுமே தெரியாம மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கானே. சமூக அக்கறை என்பதே இல்லையே. ரசூலுல்லாஹ் உருவாக்கின இளைஞர்கள் மார்க்க பெற்றிலே உச்சத்தில் இருந்தார்கள், பெற்றோரை பேணுவதிலே உச்சத்தில் இருந்தார்கள், சமூக அக்கறையிலேயும் உச்சத்தில் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஒரு ஜனாதிபதியாக பலதரப்பட்ட மக்களுக்கும் கடிதம் எழுதுகிற பொழுது யூதர்களுக்கு ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதுறாங்க. யூதர்களுடைய மொழியை அறிந்தவர் யாரும் இல்லை. அதனால் யூதர்களிடத்திலேயே சொல்லி நீ எழுதி கொடு, நான் யூத மன்னர்களுக்கு அனுப்புறேன் ரசூலுல்லாஹ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அச்சம் வருது. நாம சொல்றோம் அவன் எழுதி தரான், நாம சொன்னதை தான் அவன் எழுதி தந்தானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. அதை அறிந்த மக்கள் நம்ம இடத்துல இல்ல. இவன் எதையாவது ஒன்று சொல்லி நாளைக்கு வர பிரச்சனையை இன்னைக்கே இழுத்து விட்டுட்டான்னா இந்த சமுதாயம் ஒரு பின்னடைவை சந்திக்குமே என்ற ஒரு பயம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படுது. உடனே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞரை ரசூலுல்லாஹ் அழைக்கிறாங்க. யூதர்களின் மொழியை நீ கத்துக்க. தன் சமூகத்தின் பாதிப்பை உணர்ந்து தன் சமூகம் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது, தன் சமூகம் துரோகம் இழைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வெறும் 15 நாளில் ஒரு மொழியை எழுத படிக்க கற்றுக்கொண்டு வரார். இன்னைக்கு அந்த நிலை இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் இருக்குதா? என் சமுதாயம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, துரோகம் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது, என் சமுதாயத்தின் சொத்துக்கள் இரையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் இன்றைய இளைஞர்களுடைய போக்கு இருக்குதே. இளைஞர்கள் திரும்ப வேண்டும், சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டும், கல்வியிலே முன்னேற வேண்டும், கல்வி முன்னேற்றத்தின் மூலமாக என் சமூகத்தை மேம்படுத்த முடியும் என்பதை உணர வேண்டும். இதையெல்லாம் செய்கிற பொழுது மார்க்கத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது. மார்க்கம் இருந்தாதான் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும்னு மார்க்கத்தை பேணுதலோடு செயல்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கிய தகவலாக இருக்குது. இறுதியாக பெற்றோருக்கு சொல்ல வேண்டிய தகவல், நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் செல்லம் கொடுக்குறோங்கிற பேரில் அவங்க கேட்ட ஃபோனையும் அவங்க கேட்ட பைக்கையும் நாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு சில பெற்றோர்கள் தாம் பிள்ளை எங்கிருந்து எப்படி காசு கொண்டுட்டு வரான்னு விசாரிக்கிறது கிடையாது. காசு கொண்டுட்டு வரான்னு வாங்குறாங்க. கடைசியில் பார்த்தா அவன் போதை பொருளை கடத்தி அதன் மூலமாக காசு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு பல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை தாமதமாக வீட்டுக்கு வரான்னா எங்கே போயிட்டு வரான்னு விசாரிக்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்துட்டு கேட்கறது? சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவானே, எதிர்த்து பேசுவானே, கத்துவானே, வீட்டை விட்டு போயிட்டான்னா என்ன பண்றது? இந்த பயம்தான் அவர்கள் ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இளைஞர்கள் தங்கள் போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இனியும் நாம் கவனிக்க தவறுகிறோம் என்றால், நம் பிள்ளைகளை நாம் சரியான பாதையில் அழைக்காமல் இருக்கிறோம் என்றால், நம் பிள்ளைகளை இந்த சமுதாயத்தையே நாம் அழிவு பாதைக்கு கொண்டு போறோம்னு அர்த்தம். இந்த சமுதாய இளைஞர்களின் மாற்றம் எங்கே இருந்து ஆரம்பமாகணும்னா ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஆரம்பமாகணும். நம்ம ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சரி செய்து விட்டோம் என்றாலே அது சமூக மாற்றமாக மாறிவிடும். ஏனென்றால் பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். நாம ஒவ்வொருவரும் நம்ம பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தினோம் என்றால் அது இந்த சமுதாய இளைஞர்களை சரியான பாதையிலே சங்கமிக்க வைக்கும். அத்தகைய முயற்சியை ஒவ்வொரு பெற்றோரும் எடுக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொறுப்பை உணருங்க. கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நாம் தொழுகையாளிகளாக, நோன்பு பிடிக்கவர்களாக, இஸ்லாத்தின் மார்க்க உபதேசங்களை கேட்பவர்களாக, இஸ்லாத்தின் சட்ட திட்டங்களை பேணி நடப்பவர்களாக, ஹராம் ஹலாலில் கவனம் எடுப்பவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நாடினால் நாளை மறுமையிலே சுவனத்திற்குரியவர்களாக சுவன பாதையிலே நடைபோடுகிற பொழுது நம்ம புள்ள நாம இன்னைக்கு சொல்லாததுனால, அவனை மீட்டி எடுக்காததுனால, நேரத்தை வீணடிச்சு ரீல்ஸ்ல செலவழிச்சு கேம்ல செலவழிச்சு வீணான காரியத்துல தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு போதை பழக்க வழக்கங்கள்ல சிக்கி தவித்து
நாளை மறுமையிலே நரக பாதையிலே பயணித்துக் கொண்டிருந்தான் என்றால் அவன் முகத்தை பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்னை ஏன் நீங்க தடுக்கல, என்னை ஏன் நீங்க மீட்டெடுக்கலன்னு நாளைக்கு நம்மளை பார்த்து கேட்டா நம்ம மனம் தாங்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்துல தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து அவர்களை நரகிலிருந்து மீட்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது என்பதை உணர்ந்து இந்த சமூக இளைஞர்களின் மாற்றத்தை ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் துவங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் இந்த இஸ்லாத்தின் கட்டுப்பாடுகளை பேணி நடப்பவர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தின் வளர்ச்ி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைஞர்களின் மூலமாக ஏற்பட்டது. இன்றைக்கு நமக்கு குர்ஆன் ஒரு தொகுப்பாக கிடைத்திருக்கிறது என்றால், ஸைத் இப்னு சாபித் என்கின்ற ஒரு இளைஞர் இல்லை என்றால் இந்த குர்ஆன் நமக்கு தொகுப்பாக புத்தகமாக கிடைத்திருக்காது. பல இளைஞர்கள் இந்த இஸ்லாத்திற்காக பல்வேறு தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் பேணுதல்களையும் கடைபிடித்து வாழ்ந்ததினால் இந்த மார்க்கம் இன்றைக்கு நம்மளவிலே கடந்து சேர்ந்திருக்கிறது. நாளைய தலைமுறையிற்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் என்றால் நம் வீட்டு இளைஞர்களுக்கு இஸ்லாத்தை முதலில் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய பேணுதலை கற்றுக் கொடுக்க வேண்டும். சரியான வழியிலே அவர்களை வழிநடத்த வேண்டும். அந்த சீர்திருத்தத்தை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளிலிருந்து துவக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இளைஞர்களை, நாளைய தலைமுறையினரை சரியான பாதையில் அல்லாஹ் நமக்கு சரி செய்து தருவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.